எல்லாருக்கும் வணக்கங்க. நான் மணிகண்டன் பேசுகிறேன். இந்த வீடியோவில் பூராட நட்சத்திரத்தை பற்றி நீங்கள் அறிந்ததும் அறியாததும். பூராட நட்சத்திரம் அப்படிங்கிறது சுக்கிரனுடைய 3வது நட்சத்திரம்னு சொல்லுவோம். முதல் நட்சத்திரம் அப்படிங்கிறது மேஷ மண்டலத்திலையும், 2வது நட்சத்திரம் அப்படிங்கிறது சிம்ம மண்டலத்திலையும், 3வது நட்சத்திரம் அப்படிங்கிறது தனுசு மண்டலத்திலையும் வரக்கூடிய ஒரு நட்சத்திரம். பூராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுடைய ஆரம்ப காலகட்ட தசாபுத்தி அப்படிங்கிறது சுக்கிர தசை தான். அப்போ பூராட நட்சத்திரத்தில் ஒரு குழந்தை அப்படிங்கிறது ஒருத்தரோட வீட்டில் பிறக்குது அப்படின்னா அந்த குழந்தை எல்லா விதமான சுகபோகத்தையும் குழந்தையிலேயே அனுபவிக்கும் அப்படிங்கிற விஷயத்தை நிச்சயமாக சொல்லலாம். இதனுடைய தெய்வம் அப்படிங்கிறது வருண பகவான்னு சொல்லுவோம். அதாவது நீர் சம்பந்தப்பட்ட விஷயம் அப்படிங்கிறது இந்த ஜாதகருக்கு ரொம்ப நல்லா இருக்கும். நீரை வணங்கும் பொழுது இந்த ஜாதகருடைய வாழ்க்கை தரம் அப்படிங்கிறது உயரும் அப்படிங்கிறத சொல்லலாம். அதே போல் நம்பிக்கையும் ஆன்மீகமும் நிறைந்த நட்சத்திரம்னு சொல்லலாம். இதன் பொருள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா ஏர்லி விக்ட்ரின்னு சொல்லுவாங்க. அதாவது பிறரை விட முன்னேறி வெற்றி பெறுபவர்கள்னு சொல்லலாம். அதாவது எல்லாத்தையும் ரொம்ப ஏர்லியாகவே பார்த்துருவாங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்ல முடியும். கல்யாணம் அப்படிங்கிறது கூட சீக்கிரமாகவே இந்த ஜாதகருக்கு நடந்துரும் அப்படிங்கிறத சொல்லலாம். அதே போல் எல்லா விஷயத்தையும் அதாவது ரொம்ப ஏர்லியாகவே இந்த ஜாதகர் பார்த்துருவாங்க அப்படிங்கிறத சொல்லலாம் எல்லா விஷயத்தையும். அதே போல் இவர்களுடைய கவர்ச்சிகரமான உடல் தோற்றம் அவர்களுடைய குறிப்பிடத்தக்க ஆளுமை பண்புகளில் ஒன்றாகும்னு சொல்லலாம். அதே போல் இவர்கள் நல்ல உயரம் அப்படிங்கிறது இருக்கும், மெல்லிய தேகம் அப்படிங்கிறது இருக்கும், பிரகாசமான பற்களை கொண்டிருப்பார்கள் அப்படிங்கிறத சொல்லலாம். சிரிச்சா ரொம்ப அழகாக இருப்பாங்க அப்படிங்கிறத சொல்ல முடியும். அது ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி. அதே போல் இவர்களை பொறுத்தவரை ஒரு 100 பேர் நின்றுட்டு இருந்தாலும் அந்த 100 பேரில் இவர்கள் மட்டும் தனியாக தெரியக்கூடிய ஒரு ஆற்றல் அப்படிங்கிறத பெற்றவர்கள் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அப்படிங்கிறத சொல்லலாம். எல்லோரிடத்தும் ஏற்றத்தாழ்வு அப்படிங்கிற விஷயம் இல்லாமல் பழகக்கூடிய ஒரு தன்மை அப்படி விஷயம் இந்த ஜாதகருக்கு இருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். அதாவது இவங்க வீட்டில் ஒருத்தர் வேலை செய்கிறாங்கன்னு நினச்சிக்கோங்களேன். இவங்க என்ன சாப்பிட்றாங்களோ அதே தான் அந்த மெய்டு அப்படிங்கிறத சாப்பிடணும். அந்த மெய்டு அப்படிங்கிறத மெய்டாக கூட நினைக்காத குடும்பத்தில் ஒருத்தராக நினச்சி பழகக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிற விஷயம் இந்த பூராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். பெற்றோர்களிடத்து மிகுந்த அன்பும் பாசமும் கொண்டவர்கள்னு சொல்லலாம். குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா அம்மா மேலே கொஞ்சம் அதிகமான ஒரு பாசம் அப்படி விஷயம் இருக்கும். அம்மா என்ன நமக்கு செஞ்சாங்க அப்படிங்கிறத பார்க்க மாட்டாங்க, நம்மளால் அம்மாவுக்கு என்ன செய்ய முடியும் அப்படிங்கிறத பார்க்கக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இருக்கும். புது புது ஆடைகளையும் ஆபரணங்களையும் அணிவதில் ஆர்வம் அப்படிங்கிறது சற்று அதிகமாகவே வச்சுட்ருப்பாங்க. அதே போல் எல்லாத்தையும் புதுசாக பார்க்கணும். புதுசாக ஒரு விஷயம் வருது அப்படின்னா அதை நம்ம தான் யூஸ் பண்ணணும், நம்ம தான் ஃபஸ்ட்டு அதை யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கும். சுதந்திரமாக செயல்பட வேண்டும் என்ற எண்ணம் அப்படிங்கிற விஷயம் இந்த ஜாதகருக்கு சற்று அதிகமாக இருக்கும். இவங்களோட சுதந்திரத்தில் மற்றவர்கள் தலையிடும் பொழுது அது இந்த ஜாதகருக்கு மிகப்பெரிய ஒரு மன உளைச்சலை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத சொல்லலாம். அதே போல் இவங்களை பொறுத்தவரைக்கும் இந்த ஜாதகர் ஓசிடி ப்ராப்ளம் அடிச்சு இருக்கும் அப்படிங்கிற சொல்லலாம். இருக்கிற இடத்த ரொம்ப சுத்தமாக வச்சுக்கணும், ரொம்ப சுகாதாரமாக வச்சுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கும். அதே போல் இவங்களோட வீட்டை ரொம்ப நீட்டாக மெயின்டைன் பண்ணுவாங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்லலாம். ரொம்ப ப்ராப்பராக ஒவ்வொரு விஷயத்தையும் அதாவது ஆர்கனைஸ்டாக இருக்கும். இந்த பர்சனே ஆர்கனைஸ்டு பர்சன் அப்படிங்கிற சொல்ல முடியும். இவர்கள் உற்சாகமும் தன்னம்பிக்கையும் மற்றும் அழகான சிந்தனையும் கொண்டவர்கள்னு சொல்லலாம். அதே போல் இவர்களுடைய பேச்சாலும் இவருடைய சிரிப்பாலும் மற்றவர்களை கவரக்கூடிய ஒரு தன்மை அப்படி இந்த ஜாதகருக்கு இருக்கும். அது ஒரு ரொமான்டிக்கான ஒரு பர்சன் சொல்லலாம். எல்லார்கிட்டும் ரொம்ப ஜாலியாக பழகக்கூடிய ஒரு தன்மை அப்படி இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இருக்கும் அப்படிங்கிறத சொல்ல முடியும். இந்த ஜாதகர் ஒரு விஷயத்தை வாக்குவாதம் பண்ணுறாங்கன்னு நினச்சிக்கோங்களேன். அவங்க சொல்கிறது தான் கரெக்டாக அப்படிங்கிற மாதிரி எதிர்த்தரப்பு கிட்ட பேசுவாங்க அப்படிங்கிற சொல்ல முடியும். அவங்க சொல்கிறது சரியா தவறா அப்படிங்கிறது செகண்டரி. ஆனால் அவங்க என்ன சொல்ல வந்தாங்களோ அது ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய ஒரு பர்சனுக்கு புரிய வைக்கிறதுல இவங்களை விட ஒரு சிறப்பானவர்கள் கிடையவே கிடையாது அப்படிங்கிறத சொல்ல முடியும். அதே போல் இந்த ஜாதகர் மனசாட்சிக்கு மட்டும்தான் பயப்படுவார், மற்ற யாருக்கும் பயப்படணும் அப்படிங்கிற எண்ணம் இந்த ஜாதகருக்கு வரவே வராது. அதே போல் இவங்களோட இன்ட்யூஷன்ஸ் அப்படி விஷயம் ரொம்ப நல்லாவே வேலை செய்யும் அப்படிங்கிற சொல்லலாம். ஓவர் திங்கிங் அப்படிங்கிற விஷயம் அந்த ஜாதகருக்கு இருக்கும் அப்படிங்கிற சொல்லலாம். அந்த ஓவர் திங்கிங் அப்படிங்கிறத மட்டும் சற்று குறைத்து கொண்டால் அந்த ஜாதகருக்கு ரொம்ப நல்லா இருக்கும் அப்படிங்கிறத சொல்ல முடியும். இந்த ஜாதகரை பொறுத்தவரை இந்த ஜாதகர் எப்பொழுதும் மற்றவர்களுடைய செழிப்பு அல்லது வளர்ச்சிக்கு தடையாக இருக்கக்கூடிய ஒரு தன்மை அப்படி இருக்கவே இருக்காது. அதாவது ஒருத்தர் இந்த ஜாதகர் கண்ணுக்கு முன்னாடி ஒருத்தர் வளர்றாருன்னா அவர்களை பார்த்து பொறாமைப்படாத ஒரு மனம் அப்படிங்கிற விஷயம் உடைய ஒரு ஜாதகர்னு சொல்லலாம். சமூக சேவை செய்வதில் ஈடுபாடு அப்படிங்கிறது கொண்டவர்கள்னு சொல்ல முடியும். எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் சரி தன்னுடைய முழு திறமையும் பயன்படுத்தி சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் பெற்ற ஒரு ஜாதகர்கள்னு சொல்லலாம். நிறைய பட்டங்கள் அப்படின்னு அந்த ஜாதகருக்கு கிடைக்கும். நிறைய இடத்துல இந்த பொசிஷன் அப்படிங்கிற இந்த ஜாதகரை தேடி வரும். எந்த இடத்துல இருந்தாலும் அந்த ஜாதகர் ரொம்ப தனியாக தெரியுறாங்க அப்படிங்கிறதுனால இந்த பிரபல்ய யோகம் அப்படிங்கிற விஷயம் அந்த ஜாதகருக்கு கிடைச்சிரும் அப்படிங்கிற சொல்லலாம். அந்த பிரபல்ய யோகம் அப்படின்னா இருக்கிற இடத்துல இவங்க தனியாக தெரியறதுனால இவங்களுக்கு அந்த பிரபல இவங்க பேர் சொன்னால் எல்லாருக்குமே தெரியும்.
அந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து இந்த ஜாதகர் கிரியேட் பண்ணுவாங்க அப்படிங்கிற சொல்ல முடியும். ஃபினான்ஷியலாக அந்த ஜாதகரை பொறுத்தவரை நல்லா சம்பாதிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் அந்த ஜாதகருக்கு இருக்கும். சம்பாதிச்சா இவங்க சம்பாதிக்கிறத மற்றவங்களால சம்பாதிக்கவே முடியாத அளவுக்கு சம்பாதிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கும் அந்த ஜாதகருக்கு. 32 வயதிற்கு மேல் வந்து இந்த நிதிநிலை அப்படிங்கிறது ஓரளவுக்கு நல்லபடியாகவே ஸ்டேபிளாகவே இருக்கும் அப்படிங்கிறத சொல்ல முடியும். தனக்கு பிடித்தவற்றை தனக்காக செய்யக்கூடியவர்கள்னு சொல்லலாம். மற்றவர்களை பற்றி பெருசும் வந்து கவலையே பட மாட்டாங்க. அவங்களுக்கு ஒரு விஷயம் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக அந்த விஷயம் செய்வாங்க. அவங்க மனசில் என்ன தோணுதோ அந்த விஷயத்தை செஞ்சுட்டு போயிட்டே இருப்பாங்க அப்படிங்கிறத சொல்ல முடியும். இந்த ஜாதகரை பொறுத்தவரை இந்த ஜாதகர் அடிக்கடி பிடிவாதமாக இருக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கும். அந்த பிடிவாத குணம் அப்படிங்கிறத மட்டும் இந்த ஜாதகர் விட்டொழிந்தால் அவர்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன். உணர்ச்சி பெருக்கால் முடிவெடுப்பது அப்படிங்கிறது அவர்களுடைய வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகளை வந்து கிரியேட் பண்ணோம் அப்படிங்கிறத சொல்லலாம். உணர்ச்சி வசப்பட்டு எந்த ஒரு முடிவும் எந்த சூழ்நிலையும் எடுக்கக்கூடாது. உணர்ச்சி வசப்பட்டு நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் உங்கள் வாழ்க்கையில், அதாவது உங்களை வந்து நீங்கள் ஒரு லெவலுக்கு போயிருக்கீங்கன்னா அது வந்து உங்களை பின்தள்ளிவிடும் அப்படிங்கிறதையும் சொல்ல முடியும். நீங்கள் வந்து எப்பொழுது தியானம் அப்படிங்கிற விஷயத்தை செய்யணும். அதே போல் நீர் வழிபாடு அப்படிங்கிற விஷயம் செய்யணும். வருண பகவானை வழிபடுவது அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பு அப்படிங்கிறது சொல்லலாம். உணர்ச்சியை அடிப்படையாக கொண்டு முடிவெடுப்பது அப்படிங்கிறது தவறு. அதே போல் ஒரு விஷயம் தவறு, நீங்கள் தப்பாக தான் ஒரு முடிவு எடுத்துட்டீங்கன்னு நினச்சிக்கோங்களேன், அதை உடனே நீங்கள் மாற்றிக்கவும் மாட்டீங்க. அது உங்ககிட்ட கூட ஒரு மிகப்பெரிய ஒரு ட்ராபேக்கு. முடிஞ்சளவுக்கு அந்த விஷயத்தை மட்டும் மாற்றிக்கிட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கை அப்படி ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் அப்படிங்கிறது சொல்ல முடியும். அதே போல் நீங்கள் வந்து முதல் பாதத்தில் பிறந்திருக்கீங்கன்னு நினச்சிக்கலாம். பூராட நட்சத்திரம் முதல் பாதத்தில் பிறந்திருந்தால் எல்லாத்துலேயும் முதன்மையாக இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் முதன்மையாகவே இருக்கும். ஏன்னா சூரியன் தான் உங்களோட நவாம்ச அதிபதியாக வருவார். அப்போ நீங்கள் தான் ஃபஸ்ட்டில் இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கும். உண்மையை பேசக்கூடிய ஒரு தன்மையுடைய ஒரு ஜாதகர்கள், அதாவது உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களை வந்து நீங்கள் கரெக்டாக வந்து நீங்கள் ப்ரொஜெக்ட் பண்ணுவீங்க அப்படிங்கிற விஷயத்தை சொல்ல முடியும். அதே போல் கல்வி மட்டும் அல்லாமல் விளையாட்டு துறைகளிலும் அந்த ஆர்வம் அப்படி விஷயம் இருக்கும். அதுலேயும் வந்து புகழ் அப்படி விஷயம் வரக்கூடிய ஒரு தன்மை இருக்கும். ஆனால் முதல் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு ட்ராபேக் என்ன அப்படின்னா, நீங்கள் ஒரு விஷயத்தை படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயத்தை கம்ப்ளீட் பண்ணுறதுக்குண்டான வாய்ப்பு வந்து ரொம்ப குறைவாகவே இருக்கும் அப்படிங்கிற சொல்ல முடியும். அப்போ வந்து நீங்கள் அந்த கம்ப்ளீட் அப்படிங்கிறது பண்ணலைன்னா கூட அதை கம்ப்ளீட் பண்ணுறதுக்குண்டான முயற்சியை வந்து நீங்கள் செஞ்சீங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். பூரோட நட்சத்திரம் 2வது பாதத்தில் பிறந்திருந்தால் நவாம்ச அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய புதன் அப்படிங்கிறதுனால சகல விஷயங்களும் உங்களுக்கு வந்து தெளிவு அப்படி இருக்கும். நிறைய விஷயத்தை கற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிற ஆர்வம் அப்படி உங்களுடைய ஜாதகத்துக்கு இருக்கும். யாரோட பழகுறீங்களோ அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் அப்படி ரொம்ப அதிகமாகவே வந்து உங்களுக்கு இருக்கும் அப்படிங்கிற சொல்ல முடியும். எல்லாமே ரொம்ப ஹை லெவலில் இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் உங்களுடைய ஜாதகத்துக்கு அடிப்படையாகவே இருக்கும் அப்படிங்கிறத சொல்ல முடியும். இதே வந்து பூராட நட்சத்திரம் 3வது பாதத்தில் பிறந்திருக்கீங்கன்னா நீங்கள் தான் பார்ன் வித் சில்வர் ஸ்பூன் அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா இந்த ஜாதகர் பிறக்கும் பொழுதே ஒன்று அப்பாவுக்கு இல்லை அம்மாவுக்கு ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் அப்படின்னு ரொம்ப நல்ல நிலைக்கு போவாங்க. இந்த பர்சன் வந்து பிறந்ததற்கு பிறகு வீடு வாங்கக்கூடிய யோகம், கார் வாங்கக்கூடிய யோகம் அப்படி இருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். இந்த நட்சத்திரத்தில், அதாவது இந்த பூராட நட்சத்திரம் 3வது பாதத்தில் பிறந்தவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட வாழ்க்கையில் ஆரம்ப காலகட்டம் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும். நடுப்பகுதி அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க. கடைசி காலகட்டம் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பான ஒரு வாழ்க்கை அப்படின்னு வாழக்கூடிய ஒரு தன்மை அப்படி இருக்கும். இது பூராட நட்சத்திரத்துக்கே பொருந்தும்னு சொல்லலாம். பூராட நட்சத்திரம் 4வது பாதத்தில் ஒருத்தர் பிறந்திருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து தேசப்பற்று அப்படிங்கிற சற்று அதிகமாகவே இருக்கும். இந்த சொசைட்டிக்கு ஏதாவது ஒன்று செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் அப்படின்னு அந்த ஜாதகர்களுக்கு அடிப்படையாகவே இருக்கும் அப்படிங்கிற சொல்ல முடியும். எல்லோருக்கிட்டையும் ரொம்ப கண்டிப்பாக வந்து நடந்துப்பாங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்லலாம். அதே போல் இவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஜாதகர் ஒரு முடிவு எடுத்துட்டாங்கன்னு நினச்சிக்கங்களேன், அதை அவ்வளோ சீக்கிரம் மாற்றிக்கவே மாட்டாங்க. அவங்களுக்கே அது தப்புன்னு தெரிஞ்சாலும் கூட அதை மாற்றிக்கொள்ளக்கூடாது அப்படிங்கிற எண்ணம் அந்த ஜாதகருக்கு இருக்கும் பாருங்களேன். அது மட்டும்தான் அந்த ஜாதகருக்கு சில கஷ்டம் அப்படிங்கிற விஷயத்தை கொடுக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். மற்றபடி இந்த ஜாதக அமைப்பு அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஒரு நட்சத்திரம் அப்படிங்கிறத சொல்ல முடியும். இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு சிறுநீரக பிரச்சனை அப்படி விஷயம் வருவதற்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதே போல் ஸ்கின் சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம் விஷயம் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. உயர் ரத்த அழுத்தம் அப்படி விஷயம் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அப்படி விஷயம் இருக்குது. இந்த மாதிரி பிரச்சனைகள் அப்படி விஷயம் இருந்ததுன்னா சற்று கூடுதலான கவனம் அப்படிங்கிறது எடுத்துக்கொள்வது சிறப்பு. அதே போல் தியானம் அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் செய்யலாம். அதே போல் அதிகமான நேரத்தை வந்து நீரோட வந்து நீங்கள் வந்து செலவு பண்ணிங்கன்னா அல்லது இயற்கையோடு நீங்கள் செலவு பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லபடியாகவே இருக்கும் அப்படிங்கிறத சொல்ல முடியும். இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் மற்ற எல்லா நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனல் இதுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே போல் பல சுவாரஸ்யமான விஷயத்தை நான் நிச்சயமாக உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ பற்றின உங்களோட மேலான கருத்துக்களை கீழே கூட கமெண்ட் பாக்ஸில் எனக்கு தெரிவிங்க. உங்களோட ஒவ்வொரு கருத்துக்களும் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் ஒரு 1000-1500 வீடியோஸ்க்கு மேலே பண்ணியிருக்கேன். அதில் ரொம்ப முக்கியமான ஒரு 10-15 வீடியோ எடுத்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் அந்த வீடியோ பாருங்கள். நிச்சயமாக ரொம்ப உபயோகமாக இருக்கும். உங்களோட ஜாதகத்தை பற்றி தனிப்பட்ட முறையில் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் நான் தாராளமாக தொடர்பு கொள்ளலாம். என்னோட வாட்ஸ்அப் நம்பர் உங்களுக்கு தெரியும், 9962410058. நன்றி, வணக்கம்.